الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير صدق الله مولانا العظيم قال نبينا. இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் மாணவர்கள் மட்டும் கையிடுங்க. தலவாக்கள் மாஷா அல்லாஹ். வெளியும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அமீன் ஹஜரத் அவர்களே, இன்னாம் ஹஜரத் அவர்களே, மாணவர்கள் நிறையா வர்றதுனால அவர்களுக்கு குறிப்பெடுக்க நோட்டு ஒன்று கொடுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. யாரும் கொடுத்த மாதிரி தெரியலையே. ஏன்னா கேளுங்க, ஹஜரத் அமீன் ஹஜரத் இது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி. பேசக்கூடிய பேச்சாளர்கள் தன்னுடைய பெரிய மெஹனத்துடைய கிரீம் தருவாங்க. ஒரே நேரத்தில் இவ்வளோ விஷயங்களை அவங்களால கலெக்ட் பண்ண முடியாது. வந்த இடத்துல அவங்க குறிப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்றைக்கு அவங்களுக்கு பெரிய இல்மு கிடைக்கும், பசீரத் கிடைக்கும். நோட்டு அப்படி ரெடி ஆகலைன்னா போய் ஒரு 100 பக்கம் நோட்டு வாங்கி கொடுத்துட்டாலும் சரி. அவங்கவுங்க ஏதோ கட்ட நட்டையாக வச்சுருக்குறாங்க என்றாலும் அதை கொடுத்துட்டா நல்லது. இப்போ ஹஜரத் சொல்கிறத இனிமேல் கேட்குறோன்னா இனி 5 வருஷம் போகணும். இது மாதிரி நீங்கள் ஒரு விழா எடுத்து அதில் பின்ன அவங்கள்ட்ட இப்போவே 1/4 நூற்றாண்டுன்னு சொன்னாங்க ஹஜரத். அப்புறம் ஜி ஹஜரத், மாணவர்கள் தயவுசெய்து வெறும் பார்த்து இந்த காதில் வாங்கி இப்படி விடாமல், இப்போல்லாம் நம்ம பாடத்தில் இப்படி வாங்கி இப்படி விடுறதில்லை, இப்படி வாங்கி இப்படியே விட்டுறோம். அதனால் குறிப்பிடுங்க. குறிப்பு எடுத்துட்டு உங்கள் மாசாக்கு போன பிறகு 1 நாள் 2 நாள் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அதை ஒருத்தர் விட்டதை ஒருத்தர் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இல்மு கொஞ்சம் சேகரமாகும். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم اليسير من الرياء شرك صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற மாபெரும் இந்த கொள்கை விளக்க மாநாடு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சமூகத்தில் அழுத்தமாக பதிவு செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து நடத்தப்படுகிற இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜரத் பிறந்தகை அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே பங்கேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்களே, உஸ்தாது பெருமக்களே, ஆளும் பெருந்தகைகளே, மாணவர்களே, சமுதாயத்தின் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த மாபெரும் மாநாட்டிலே ஷரியத்தினுடைய பார்வையில் குஃபுர் ஷிர்க் என்ற ஒரு தலைப்பிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஷரியாவை பற்றிய ஷரியத்தினுடைய பார்வை பற்றிய குர்ஆன் ஹதீஸ் குஃபுர் ஷிர்க் விஷயத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறது என்பதை பேசுவதற்காக முயற்சி செய்கிறேன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். முதலாவதாக நம்ம மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை விளங்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய தனித்தன்மை, இந்த ஷரியத்தினுடைய தனித்தன்மை என்னன்னா நடுநிலை. நடுநிலை தான் நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு தனித்துவமான பண்பு. எனக்கு முன்னால் பேசிய சிராஜுத்தீன் ஹஸரத் அவர்கள் ஒரு ஆயத்தை கோடிட்டு காட்டினார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்துல் முஸ்தகீம் என்பதுதான் இந்த ஷரியத்தினுடைய தெளிந்த பாதை. அது இங்க ரொம்ப இஃப்ராத்தும் இருக்காது, தஃப்ரீத்தும் இருக்காது. இந்த மார்க்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் நடுநிலையை தான் பேசும், நடுநிலையை தான் பேணும். அது வணக்கங்களாக இருக்கலாம், அகலாக்குகள் குணங்கள் சார்ந்ததாக இருக்கலாம், அகாயித் கொள்கைகள் சார்ந்ததாக இருக்கலாம். எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நடுநிலையை தான் கடைபிடிக்கிறது. அப்படி பார்க்க போனால் தௌஹீத் என்பதும் நடுநிலைதான். குஃப்ருக்கும் ஷிர்க்குக்குமான நடுநிலைதான் தௌஹீத். எல்லா விஷயங்கள்லையும் எப்படி அமால்கள்ல அஹ்லாக்குகள்ல இந்த உம்மத்து கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தா, இந்த உம்மத்தினுடைய தனித்தன்மைங்கிறது எதையுமே பேலன்ஸா பேசும். ஒரே அடியாக தூக்கியும் கொண்டு போகாது, ஒரே அடியாக இறக்கியும் கொண்டு போகாது. அது அஹ்காமுகள் சட்டங்களாக இருந்தாலும் சரிதான், அஹ்லாக்குகளாக இருந்தாலும் சரிதான், ஆதாபுகளாக இருந்தாலும் சரிதான், அமால்களாக இருந்தாலும் சரிதான். இதை நீங்க துவக்கமாக இதை விளங்கினாதான் இரண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கம் நிற்கிற குஃப்ர் ஷிர்க்க விளங்க முடியும். இது நான் ஆரம்பமாக இதை நீங்க விளங்குறதுக்கு, தௌஹீத விளங்குறதுக்கு, குஃப்ர் ஷிர்க்க விளங்குறதுக்கு ஒரு உருது வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அதை நான் இங்க சொல்றேன். है को नहीं बोलना कुफर, नहीं को है बोलना शिर्क, है को है, नहीं को नहीं तौहीद. है क्या है, नहीं क्या है, शक करना निफाक. இந்த வார்த்தையை தெளிவா விளங்கிட்டா குஃப்ர்னா என்ன, ஷிர்க்னா என்ன, நிஃபாக்னா என்ன, தௌஹீத்னா என்னங்கறத விளங்கிக்கலாம். இருக்கிறத இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் குஃப்ர். இருக்கிறத இல்லைன்னு சொன்னா, இல்லாததை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் ஷிர்க். இருக்கிறத இருக்குன்னு, இல்லாததை இல்லாதது சரியா சொன்னா அதுக்கு பேர் தௌஹீத். இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்துல சந்தேகம் கொண்டா அதுக்கு பேர் நிஃபாக், நயவஞ்சகத்தனம். இந்த உம்மத்து ஷிர்க் குஃப்ர் விஷயத்தில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இங்க குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தெளிந்த பாதையில் இருக்கிறோம், தெளிவான கொள்கையில் இருக்கிறோம். இந்த உம்மத்தினுடைய அக்கீதா குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. யார் குழப்பினாலும் குழப்ப வேண்டிய தேவை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே தெளிவாக சொன்னார்கள். தன் வாழ்நாளினுடைய கடைசியில் பேசிய உரைகளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பில்லாஹ் மின் பாதி. எனக்கு பின்னால நீங்க ஷிர்க்குக்கு போயிடுவீங்கன்னு நான் பயப்பட மாட்டேன். நான் ரெண்டு ஹதீஸ் இங்க ரொம்ப முக்கியமானது. எனக்கு பின்னால நீங்க ஷிர்க்ல குழம்பி போயிடுவீங்கன்னு நான் பயப்படல. நீங்க முஷ்ரிக்ல ஆயிடுவீங்கன்னு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? ஷிர்க் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இந்த உம்மத்து ஷிர்க் விஷயத்துல தெளிவா இருக்குது, தௌஹீத் விஷயத்துல தெளிவா இருக்குது.
என்னங்க பிரச்சனை? எதுல இந்த சமுதாயம் குழப்பத்தில் நிக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். ஒரு சின்ன ஷிர்க் ஒண்ணு இருக்குது, அதை நான் ரொம்ப பயப்படுறேன்னாங்க. ஷிர்க் வகைப்படுத்துறாங்க ஹதீஸ்ல. இங்க அதுதான் நமக்கு பிரச்சனை. ஷிர்க்ல 4 வகை இருக்குது. ஷிர்க் ஜலி, ஷிர்க் கஃபி, ஷிர்க் அஹ்வா, ஷிர்க் கஃபியுல் அஹ்வா. நமக்கு தெரிஞ்சு ஷிர்க் தானே தெரியும், ஷிர்க்கே குழப்பமா இருக்கு, அதுல இத்தனை வகையா? நான் ரொம்ப டீப்பா போயெல்லாம் விளக்க போறது இல்ல. என்ன சபை தெரியும், எந்த சபையில என்ன வார்த்தைகள் அளவுக்கு அது பேச வேண்டும், பேசப்பட வேண்டும் என்பது தெரியும். நம்ம தெளிவான ஷிர்க்ல ஓரளவுக்கு ஞானம் பெற்றிருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பயந்தது ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா கஃபி என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஷிர்க்ல மறைவான ஷிர்க், அஹ்வா ரொம்ப மறைவான ஷிர்க், ஷிர்க் சராயிர் ரகசியமான ஷிர்க், இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை, என் சொந்த வார்த்தை கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அது என்ன ரகசியமான ஷிர்க்குன்னு கேட்டாங்க. ஷிர்கு சராயிர்னா என்ன? ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுகிறான், தன் தொழுகையை ரொம்ப மெனக்கெட்டு அழகா தொழுகிறான், எதுக்காக? மக்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக. இது ஷிர்கு சராயிருங்கிறாங்க, ரகசியமான ஷிர்க்குங்கிறாங்க. இப்ப நாம பேச வேண்டியது, நாம களையெடுக்க வேண்டியது, நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஊடுருவுகிற இணை வைப்புகள் தான். சமுதாயத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு, நம்முடைய முஆமலாத்துகளை கொண்டு, நம்முடைய முஆஷராத்துகளை கொண்டு, நாம் பேசுகிற வார்த்தைகளை கொண்டு, நம்முடைய அஹ்வால்களை கொண்டு இந்த ஷிர்க்குக்குள்ள நம்ம நூல் நிலையில உள்ள பயணிக்கிறோம். அதைத்தான் நம்ம களை எடுக்கணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அதைத்தான் எச்சரிக்கை பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கைகளை, இந்த ஷிர்க் வரக்கூடிய, இந்த குஃப்ர் வரக்கூடிய பாதை என்ன, வழிகள் என்ன, எந்த ரூட்ல போனா அது வரும், இதை எச்சரிக்கை காட்டினாங்க. அந்தந்த இடங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா நின்று பேசணும். ஏன்னா அவ்வளவு தெளிவா பேசுறதுக்கான நேரம் கிடையாது. நான் ஒரு கோடிட்டு மாத்திரம் காட்டுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, இப்படி நீ பேசாதன்னு சொன்னாங்க. நான் போயிருந்தா இதை முடிச்சிருப்பேன். இது ஷிர்க்குனுடைய வாசலை திறக்கும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்ம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை. நான் போயிருந்தா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா, நான் மட்டும் நினைச்சிருந்தா என்னால தான் முடிஞ்சிச்சு, அல்லாஹ் பெரியவன், இவர் பெருசா சொல்லிக்கிடுவார், அல்லாஹ் பெரியவன், ஆனாலும் நான் போய் முடிச்சு வச்சேன். இந்த வார்த்தைக்கு என்ன நினைக்கிறீங்க? மூஜிபாத்துல் குஃப்ரி வ ஷிர்க நான் பத்தி பேசுறேன். ஷிர்கினுடைய பாதையையும் குஃப்ரினுடைய பாதையையும் திறந்து வைக்கிற இந்த வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. இந்த இடத்துல நின்று பேசும்போது கவனமா இருங்க. என்னால முடிஞ்சிரும், நான் போனா முடிச்சிருவேன், அது ஷைத்தானுடைய பாபு, அது திறந்து வச்சிரும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசாதீங்கங்கறாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, குல் கத்தர் அல்லாஹ் மா ஷா ஃபஅல. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா, அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குது, அல்லாஹ் செய்யணும்னு நினைச்சதை செஞ்சு முடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நீ நவுன்று. அப்ப இந்த இடத்துல எதை போதிக்கிறாங்க? ஒலா தஅஜிஸ், உன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய், எல்லாம் முயற்சி செய். ஒரு கட்டத்துல முடியாதுன்னு போய் நீ தோற்கும் போது அந்த இடத்துல அனானியத்து வரும். நான்கிற வார்த்தையை நீ பயன்படுத்துவ. அன கைரும் மின்ஹு அன ரப்புக்குமுல் அலா. இந்த மாதிரியான குஃப்ருடைய வார்த்தைகள் பூராவுமே எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா அனல இருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. நான் ஏன் அனவ கவனத்தோடு பயன்படுத்தணும்னு சொல்றேன்னா, நாங்கிற எந்த இடத்துல நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த இடத்துல ஷிர்க் குஃப்ருக்கான வாசல் திறந்திருக்கிறது, கவனமா பயன்படுத்துங்கங்கறாங்க. நான் சொல்வது ஷிர்க் ஜலிய பத்தி அல்ல. நான் இங்க ஷிர்க் ஜலிய பத்தி பேசல, நான் அதை தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தெளிவான ஷிர்க்க பத்தி இந்த உம்மத்திற்கு விளக்கம் இருக்குது, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய ஷிர்க் வார்த்தைகள் புரையோடி போயிருக்கிறது. ஈமானும் இருக்குது, தீனும் இருக்குது, ஆனா இதுவும் கலந்து போயிருக்குது. பல நேரங்களில்
இபாதத்து இருக்கத்தான் செய்யுது. ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா அல்லாஹ் சொல்லுவான். கிறிஸ்தவர்களுடைய இபாதத்தை பார்த்திருக்கிறீங்களா? அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு செய்ய முடியாது. ஆனா அந்த இபாதத்து தஸ்லா நாரன் ஹாமியா. என்ன காரணம்? அங்கே அகீதா கெட்டு போய் நிற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அல்லாமா சீரு அலாமின் நுபலால் அல்லாமா தாபி ரஹ்மத்துல்லாஹ் அம்ர் இப்னு உபைதுங்கிற ஒருத்தரை பத்தி என்ன செய்வாங்க? விமர்சிப்பாங்க. யார் எப்படிப்பட்டவர் அப்படி விமர்சிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அல் ஆபித் அல் ஜாஹித் அல் வரா, பெரிய வணக்கசாலி, ரொம்ப பெரிய அளவுல ஜாஹித், துறவு வரவை பேணுதல் உள்ளவர், அஸிந்தியகுல் ஃபாஜிர் அப்படின்னு முடிச்சிருவார். எல்லாம் இருக்குது. கடைசி ஒரு வழி கெட்டு போனவர், அகீதா கெட்டு போனவர். ஈமான் இருக்குது, இபாதத்து இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வார்த்தைகள்ல, நம்ம வாழ்க்கையில் ஷிர்க் விஷயத்துல கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. இந்த வார்த்தை கவனப்படுத்த வேண்டிய வார்த்தை. ஹுனைன் போர்க்களத்தை முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்த உடனே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்டாங்க, இஜ்அல் லனா ذات அன்வாத் யா ரசூலல்லாஹ், இந்த மரம் மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் வந்து வாளை தொங்க போடுவாங்க பரக்கத்துக்காக, எங்களுக்கு இப்படி ஒரு மரத்தை நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்களான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், இன்னஹா சுனன், இன்னஹா சுனன், அல்லாஹு அக்பர். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் மூசா நபிகிட்ட போய் கேட்டாங்களா, நைல் நதியிலிருந்து காப்பாத்தின உடனே இஜ்அல் லனா கமாலஹும் ஆலிஹா, எங்களுக்கு ஒரு கடவுளை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அத மாதிரி எல்லாம் இருக்குதுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் சஹாபிகள்ட்ட அந்த சிந்தனை வருகிற பொழுது அந்த வாசலை உடனே அடைத்தார்கள். இங்கே நான் சொல்லுகிற விஷயம் இதுதான். ஷிர்க் குறித்த விஷயங்களை பெரும்பாலும் எந்த இடத்தில் ரொம்ப கவனத்தோடு பேசணுங்கிறதுக்கு குர்ஆன் எச்சரிக்குது. அல்லாஹுவை பற்றிய பேச்சுக்கள் வருகிற பொழுது, தர்க்கங்கள் வருகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டிய விஷயம் இது. 3 தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுவை பற்றியான அந்த பேசுவதற்கான தகுதியை இஸ்லாம் கொடுக்கிறது. ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. மக்கள்ல அல்லாஹ்வுடைய விஷயத்துல இப்படி சில பேர் தர்க்கம் பண்றாங்க. இல்மு இல்ல, அறிவு இல்ல, ஹிதாயத்து காட்ட ஒரு நல்ல ஷேഖோ பெரியவரோ உஸ்தாதோ இல்ல, வேதமோ இல்ல. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால், தர்க்கம் பண்ணுவதாக இருந்தால், அது சம்பந்தமான அக்கல் இருக்கணும், இல்லன்னா நக்கல் இருக்கணும், இல்லன்னா சுஹபத் இருக்கணும். அல்லாஹ் பத்தி தெரிஞ்சு சுஹபத் இருக்கணும், பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். இந்த 3 இல்லாம அல்லாஹ்வை நீங்க தொடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்க பேசுவதற்கு யோசிக்கணும், எச்சரிக்கணும். இதெல்லாம் ஷிர்க்குக்கான வழிகள். நீங்க எதை பத்தி வேணாலும் தர்க்கம் பண்ணிட்டு போங்க, ஆனா அல்லாஹ்வை பத்திய, அல்லாஹ் சார்ந்த விஷயங்களை, அகீதா சார்ந்த விஷயங்களை சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமல், அல்லது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் கிதாபுகள்ல பார்க்காமல், அல்லது சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு பெரியவர்களுடைய ஆலிம்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த இடத்தை நீங்கள் தொட்டால் அது கடைசியில் அது ஷிர்க்குக்கான வழியை தான் கொண்டு போய் திறக்கும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கிறது. வரலாற்றில் இமாம்கள் அல்லாஹ்வுடைய விஷயம் வரும்போது ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போய் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷில சமமாகி விட்டான் என்று இருக்கிறது, அல்லாஹ் அர்ஷில இருக்கிறாங்கிறது இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய முகம் மாறியது. சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன், அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான் என்பது அறியப்பட்ட விஷயம், அதனுடைய கைஃபியத் எப்படி என்பது அது மஜ்ஹூல், அதை பத்தி பேச மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹுவை பற்றி பேசுகிற இடங்களில் ஒன்னு இல்மு இருக்கணும், கிதாப் இருக்கணும், ஹிதாயத் இருக்கணும். இந்த 3ம் இல்லாம பேசாதீங்கன்னு எச்சரிக்கிறது. இன்னொரு பக்கம் நான்
ஷிர்க்குனுடைய குஃபுருனுடைய வாசல். நாம் அதை ஒட்டி வருவதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அல் இஸ்திஹ்ஸாஉ பி ஆயாத்தில்லாஹ், அல் இஸ்திஹ்ஸாஉ பில்லாஹ், அல் இஸ்திஹ்ஸாஉ பிர் ரசூல். அல்லாஹ்வையோ ரசூலையோ அல்லாஹ்வின் ஆயத்துக்களையோ அல்லாஹ்வின் சட்டங்களையோ கேலி செய்வது என்பது அது குஃபுருக்கான வழி, அது ஷிர்க்குக்கான வழி. அது இஸ்திஹ்ஸா குர்ஆன் எச்சரிக்கிறது. எகிப்துல ஒரு மிகச்சிறந்த ஹத்தீப் இருந்தார், எகிப்தினுடைய பெரிய ஹத்தீப். அவரை பத்தி சொல்லுவாங்க முத்தகல்லிமன் வ ஃபஸீஹன், மிகச்சிறந்த பேச்சாளர். ஒரு நாள் குத்துபால அவர் ஏறுறாரு. அஹமது ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. அந்த ஹத்தீபனுடைய பெயர் தாஹா ஹுசைன் அப்படின்னு ஒரு பெரிய ஹத்தீப். ஏறி ஜும்மா குத்துபால அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எகிப்தினுடைய அமீர் வராரு, எகிப்தினுடைய ஆளுநர் வராங்க, அதிகாரிகள் வராங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், குத்துபாவினுடைய இடையிலேயே அமீர்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க. அமீர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. பேசினாங்க இல்லையா? அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இதோ இந்த அமீர், எகிப்தினுடைய அமீர், இவர் யார் தெரியுமா? ஜும்மாவுடைய குத்துபால அவர் சொல்றாரு, சுமா அபஸ உமா தவல்லா ஹீன ஜாஹுல் அமா. கண் பார்வை தெரியாதவர் அவரிடத்தில் வந்தால் அவர் கடிந்து கொள்ளவும் மாட்டார், முகத்தை திருப்பிக் கொள்ளவும் மாட்டார். இந்த வார்த்தை யார மென்ஷன் பண்ணி சொல்றாரு இவரு? குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஒரு வார்த்தை வருது, அபஸ வ தவல்லா. அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு வந்தப்போ முகத்தை கடுகெடுத்தாங்க, முகத்தை திருப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற அந்த ஒரு அதனுடைய பின்னணிங்கிறது வேற, அதனுடைய காரணம்ங்கிறது வேற. இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அவர் புகழ்வதற்காக. தொழுகை முடிஞ்ச உடனே அஹமது ஷாக்கிர் ரஹமத்துல்லாஹ் எழுந்திருச்சு சொன்னாங்க, லா தஹ்ருஜு, நீங்க யாரும் வெளியே போக வேண்டாம், உங்க தொழுகையை திருப்பி தொழுங்க. சல்லைத்தும் வரா முர்த்தத்தின், ஒரு மதம் மாறியவனுக்கு பின்னால நின்று நீங்க தொழுதிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். இப்படி பல நேரங்களில் அல் இஸ்திஹ்ஸா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் தொடுகிற பொழுது பெரும்பாலும் ஷிர்க் என்பதும் குஃப்ர் என்பதும் அது ஒரு பரந்து விரிந்த விசாலமான அர்த்தங்கள் கொண்டது என்றாலும் கூட இந்த இடத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேசுகிற பொழுது இந்த அறிவும் ஞானமும் இல்லாமல் தயவு செய்து அந்த இடத்தை நீங்கள் தொட்டு விடாதீர்கள். இது விஷயத்துல ரொம்ப துணிஞ்சு தைரியமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் தஃசீர் கபீர் எழுதின ஃபஹ்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹ். ஃபஹ்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்களே, பெரிய பிலாசபி. போகிற இடமெல்லாம் அல்லாஹ் பத்தி தான் பேசுவாங்க, அறிவை கொண்டு பேசுவாங்க, அறிவை வச்சு மட்டும்தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு அக்கல் மட்டும் போதாது. குர்ஆன் 3 வார்த்தையை சொல்லுது, இதை ஞாபகத்துல வைங்க. நான் திரும்ப திரும்ப அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா, நீங்க அல்லாஹ்வை புரியறதுக்கும் பேசுறதுக்கும் இந்த ஆயத்து ரொம்ப முக்கியம். பிகைரி இல்ம் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர். இது இல்லாம நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல முஜாதலா பண்ணக்கூடாது, தர்க்கத்துக்கு வரக்கூடாது. போகிற இடமெல்லாம் ஃபல்சஃபா, அல்லாஹ்வுடைய உஜூத பத்தி பேசுவாங்க. நைசாப்பூர்ல கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய கூட்டம், ஒரு வயசான அம்மா வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, இங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னு கேட்டுச்சு. இல்ல, ராசின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இமாம் வந்திருக்கிறாரு, அவர் பயான் பண்றாரு, பெரிய விவாதம் நடத்துறாரு. என்ன விவாதம் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவர் 1000 ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கிறாரு. அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வஜூத அவர் அக்லை கொண்டு அறிவை கொண்டு 1000 தலீல்களை திரட்டி கொண்டு வந்து பேசுகிறார். அப்படியா? அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லுச்சு, லௌலம் யகுன் ஃபீ கல்பிஹி அல்ஃபு ஷக்கின் லமா யஹ்தாஜ் அல்ஃபு தலீல். இவர் உள்ளத்தில் 1000 சந்தேகம் இல்லைன்னா 1000 தலீல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அல்லாஹ்வை பத்தி 1000 சக்கு இல்லைன்னா எதுக்கு 1000 தலீல்?
இந்த செய்தியை கேள்விப்பட்ட இமாம் ஃபக்ருல் ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அன்னையோடு இந்த தர்க்கத்தை முடிச்சு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அகீதத்தன் கஅஜாயிஸி அகீதத்தி நைசாபூர். இந்த நைசாபூருடைய வயசான கிழவிகள்கிட்ட இருக்கிற அகீதாவை யா அல்லாஹ் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க இமாம் ராஸி. சாதாரணமான ஆள் கேட்ட வார்த்தை இல்ல. தஃப்சீர்கள்ல தஃப்சீர் கபீர் எழுதுன, மிகப்பெரிய கபீர் எழுதுன, தஃப்சீர் எழுதுன ஃபக்ருல் ராஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இமாம்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அந்த இடத்தை கொடுக்கிற பொழுது ரொம்ப கவனத்தோடு அதை கடந்திருக்கிறார்கள். எனவே குஃப்ர் குறித்தும் ஷிர்க் குறித்தும் அதுல பேசுவதற்கு மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, இன்ன யஸீரர் ரியா முகஸ்துதியில சாதாரணமான விஷயம் கூட ஷிர்க்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக வ மன் ஸா யுராஇ ஃபகத் அஷ்ரக வ மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. முகஸ்துதி அவ்வளவு பெருசா சொன்னாங்க. முகஸ்துதிக்காக தொழுகிறவர், முகஸ்துதிக்காக சதக்கா கொடுக்கிறவர். ஒரு ஆள் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுகிறது எப்படி ரியாவோ, அவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக விடுறது ஷிர்க்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி விளங்கணும். ஒரு ஆள் பார்க்க வைக்கிற, அவங்க பார்க்கிறாருங்கிறதுக்காக நம்ம செய்யறது அது ரியா முகஸ்துதி. ஆனா அதுக்காக விடுறது, ரெண்டுக்கும் மத்தியில பேலன்ஸ் ஆகணும் இந்த சமுதாயம். நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பல நேரங்களில் ஷிர்க்குனுடைய வார்த்தைகளை நாம் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம். நாம் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் பதிவு செய்கிறேன். ஷேகுமார்களை பின்பற்றக்கூடியவர்கள், ஷேகுமார்களுடைய தரீகாக்களை குறித்து விமர்சிப்பவர்கள், அது சம்பந்தமாக பேசுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஒரு விஷயத்தில் இருக்கணும். மறுபுறத்தில் ஷேகுமார்களை சார்ந்திருப்பவர்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஷேகுமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முந்திய வாழ்வை விட அவர்களுடைய பிந்திய வாழ்வை பின்பற்றுவதில் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் வேண்டும். ஃபகீஹ்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முந்திய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும். மார்க்க சட்ட ஃபகீஹ்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா, முன்னால உள்ள வாழ்க்கையை விட அவங்க பக்குவப்பட்டு பின்னால சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த ஆதாரங்கள் கிடைக்கும். ஷேகுமார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க பின்னால ஒரு கட்டத்துல ஃபனாவுக்கு போயிருப்பாங்க, அதை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்களுடைய இத்திபாக்கான இடம் ஆரம்ப காலகட்டம். ஆரம்பம் அவங்க ஷரியத்தினுடைய விஷயங்கள், எந்த ஷேகுமார்களும் ஷரியத்துக்கு அப்பாற்பட்டு பேச மாட்டாங்க. இதுல சுன்னத்துல் ஜமாஅத் தெளிவாக இருக்கிறது. ஷரியத் அப்பாற்பட்ட விஷயங்களை ஒரு காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஒரு கட்டம் என்றாலும் கூட, இங்கே நாம் பேசுகிற சில வார்த்தைகள், நாம் முன்வைக்கிற சில தர்க்கங்கள், இதிலெல்லாம் ஷிர்க் குஃபுர் என்று சர்வசாதாரணமாக மின் தபீபின் நம்லத் என்று சொன்னார்கள். எறும்பு ஊறுவதை விட வேகமாக உங்க கல்புல புகுந்து ஈமான கரையான அரிச்சு மாதிரி அரிச்சிடும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு வார்த்தையை சாதாரணமா பேசிடாதீங்க. நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. ஒரு வேடன் பெரிய வலை விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா. அந்த வலை உச்சத்துல ஒரு குருவி ஒண்ணு பறந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குருவியை பார்த்தாங்க. அந்த குருவி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சிரிச்சுச்சான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற பார்வை வலிமை என்ன தெரியுமா, பூமியில ஊர்ந்து சென்ற சின்ன எறும்பு கூட நான் 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்தாலும் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குருவி. இவன் பெரிய வலையை விரிச்சு வச்சு நான் மாட்டுவேன்னு நினைச்சிருக்கிறான் அப்படின்னு சிரிச்சுட்டு போச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. மாலை நேரத்துல திரும்ப வரும்போது அந்த குருவி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு உள்ள கிடந்து அடிச்சுட்டு கிடக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, காலையில தானே இவ்வளவு காலம் பேசுன, நீ என் பார்வை தெரியுமா, என் பார்வைக்கு இருக்கிற பவர் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு இப்படி ஜூம் பண்ற அளவுக்கு கண்ணு இருக்குது, எப்படி மாட்டணும்னு கேட்டாங்க. அது சொல்லுச்சான், இதா கதர ஃபஅமியல் பஸர், அல்லாஹ்வுடைய கலா கதிர் முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான்.
பல நேரங்களில் நாம பேசுற வார்த்தைகள் அப்படித்தான். என்னால் முடியும், நான் செய்து காட்டுவேன், நான் செய்வேன் என்றெல்லாம் சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துகிற அந்த சிஃபாத்துகளை நாம் முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம். ஷிர்க் என்பது இதுதான். அல்லாஹ்வினுடைய தாத்து, சிஃபாத்து, அஃஆலு, ஆசாரு, இந்த 4 விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய தன்மைகளை நாம் மஹ்லூக்குகளுக்கு கொடுப்பதுதான் ஷிர்க். குறிப்பாக அல்லாஹ்வின் தன்மைகளை மஹ்லூக்குகளுக்கு ஒரு சிஃபாத்தை அதே தரஜாவுடன் சொந்தமாக்கினால் அது ஷிர்க் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை விடவும் டீப்பாக என்னால் போக முடியாது. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.